பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயாள் புது பலத்தாள் புதிய கிருபை புது கவியாள். புது எண்ணெயாள் புது பலத்தாள் புதிய கிருபை புது கவியாள். நீரப்பினிதம் நடத்துகின்றீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நீரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே கடந்த நாட்களிலே நீர் எங்களை நடத்தி வந்த விதங்களை நினைத்து முழு மனதோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் வந்ததல்ல, எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர்.
ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதல்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திசை கெட்டெங்கும் அலைந்து விடாமல் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வைத்து எங்களை வழி நடத்துகிற விதங்களை நினைத்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் என்கிற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார், அதிசயம். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார், அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார், அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார், அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர்
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது தம் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது தம் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது தம் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது தம் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறபடி அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள்ல, நம்முடைய துக்கங்கள்ல, நம்முடைய வியாகுலங்கள்ல, நம்முடைய கண்ணீர்கள்ல நாம் அவரை அறியாதது போல காணப்பட்டாலும், அவர் நம் பக்கத்தில் இல்லாதது போல காணப்பட்டாலும், எல்லாவற்றையும் பார்க்கிற தெய்வம், நம்முடைய கண்ணீரை கருத்தாய் கவனிக்கிற தெய்வம், அவர் நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். சோதனையினூடாய் நாம் நடந்து போகிற வேளையிலே
அதை பார்த்துவிட்டு மௌனமாய் போகிறவர் அல்ல. நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிற தேவன். ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி நாம் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் கேட்கிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர். வேதம் சொல்லுகிறது, அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று வாசிக்கிறோமே. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர். உங்களுடைய உபத்திரவங்களை அவர் அற்பமாய் எண்ணுகிறதில்லை. உங்களுடைய உபத்திரவங்களை அவர் அருவருக்கிறதில்லை. நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை கேட்டருளுகிறது. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கானாவூரிலே அந்த திருமண வீட்டிலே குறைவுகள் ஏற்பட்ட பொழுது இயேசுவின் இடத்தில் வந்த அந்த காரியத்தை அவர்கள் சொன்னார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் வந்து அந்த குறைவை குறித்து இயேசுவின் இடத்திலே சொன்ன பொழுது இயேசு அந்த குறைவுகள் எல்லாம் மாற்றினாரே. எப்படி மாற்றினார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதத்தை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். வெறும் தண்ணீரை அற்புதமான திராட்சரசமாய் மாற்றினார். சுவையற்றதை சுவையுள்ளதாய் மாற்றினார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நாம் கிரகிக்க முடியாத ரீதியிலே ஆண்டவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்க பண்ணுகிறவர். நன்றி இயேசுவே. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார். ஆமென். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. உம் நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும்.
எந்த இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உற்சாகமாய். எந்த இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதா. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் இயேசு என் துணையானார். நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. உந்தன் நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. உந்தன் நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதா. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனே, என்ன ஆனந்தம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தான் நம்முடைய பலன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பலன். கர்த்தரே என்னுடைய பலன். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் தான் என்னுடைய பலன். ஆமென். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், சகல உரிமையும் எனக்கு அளித்தீர். அதனால் உந்தன் நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. உந்தன் நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்கா. இருதயத்தில் கரங்களை வைத்து சொல்லுங்க, என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். என் இதயமே உம்மை பாடும், என் நினைவுகள் உமதாகும். ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. தொடர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். வண்ணாந்திரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர். வண்ணாந்திரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு கீதமானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு கீதமானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். ஓ காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர். நெருக்கத்திலே துணையானவர், ஆபத்திலே அரணானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். வண்ணாந்திரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர். வண்ணாந்திரத்தில் வழியானவர், பலவீனத்தில் பலனானவர்.
நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். கண்ணீரை துடைக்கும் கர்த்தரானவர், தூக்கி சுமக்கும் தந்தையானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், என் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். துன்பத்தை மாற்றும் இன்பமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். காப்பார் இயேசு காப்பார், என்னை கண்மணி போல காப்பார். ஆமென் ஆமென். காப்பார் இயேசு காப்பார், உன்னை கண்மணி போல காப்பார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானவர், என் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமென். சர்வ வல்ல தேவனுடைய மறைவிலே, உன்னதமானவருடைய மறைவிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் ஆவியில நிறைந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். லேடமா ஷடபா கதீரா லஹாண்டாயா ஈபகமனா சம்தரபா கதீரா பனாரா லேரி சப்தரபஹாண்டல லபரஹாண்டரே லிபரரமா ஷபரஹாண்டரபா ரேகனதி அந்தலரமனா சம்தரே லிபகதீரனானா சம்தரா. நிழலை மாற்றும் நிஜமானவர், என் வாழ்க்கைக்கு இயேசு போதுமானவர். ஓ, நிழலை மாற்றும் நிஜமானவர், உன் வாழ்க்கைக்கு இயேசு ஜோதியானவர். நம்முடைய ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். காலத்தையும் சமயத்தையும் அவர் மாற்றுகிறார். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இதே சூழல் என்றைக்கும் இருக்கிறதல்ல. ஆண்டவர் காலங்களை மாற்றுகிறார், சூழ்நிலைகளை மாற்றுகிறார். அதற்கேற்ற விதத்திலே அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வண்ணமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நீர் கைகூடி வர பண்ணுகிற தெய்வம், எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுகிற தெய்வம், எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. உங்களுக்காக எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார். எல்லா மனிதர்களையும் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தெய்வம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமிக்கு வானம் உயரமாய் இருக்கிறது போல நம்முடைய வழிகளை பார்க்கிலும்
ஆண்டவருடைய வழிகள் உயர்ந்ததாயிருக்கிறது. நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே ஆண்டவருடைய வழிகள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள் செங்கடலின் வழியாக ஆண்டவர் அவர்களை நடத்துவார் என்று சொல்லி. இந்த மோசேக்கு கூட அது தெரியாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதையினூடாய் தம்முடைய பிள்ளைகளை நடத்தினார். ஆமென். நம்முடைய நினைவுகள் அல்ல ஆண்டவருடைய நினைவுகள். நம்மை பற்றி அவருடைய நினைவுகள் உயர்ந்ததாயிருக்கிறது. சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் அல்ல உம்முடைய நினைவுகள், நீர் மேலானதை செய்ய வல்லமையுள்ளவர். சேர்ந்து பாடுவோமா? ஓ, உம் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பாய் வணைந்திடுவார். கரம் உயர்த்தி காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம்மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம்மகிமையால் நிரப்பிடுவார். காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஓஹோ, காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கி. சிகிதகன் உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்துவார், உன் பாதைகளை அகத்திரனா சந்தரஹாந்தரே. சேர்ந்து பாடுவோம். உங்களுடைய பாதைகளை கர்த்தர் உயர்த்துகிறார், அதில் இருக்கிற தடைகளை ஆண்டவர் மாற்றுகிறார், நீதியின் பாதையில உங்களை நடத்துகிறார். சேர்ந்து பாடுவோம். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். ஓ, உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை உடைத்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் சிறப்பாய் வணைவார். அவருடைய கண்களிலே ஆச்சரியமான விதமாய்
அவருடைய பார்வைக்கு ஆச்சரியமான விதமாய் உங்களை வணைந்தெடுக்கிற நல்ல தகப்பன். அவருடைய கரத்திலே நீங்கள் உடைக்கப்பட்டதினாலே உங்களை தூக்கி எறிகிறவர் அல்ல. உங்களை தம்முடைய பார்வைக்கு உகந்ததாய், உங்களை தம்முடைய பார்வைக்கு ஆமென் அழகானதாய் ஆமென் அவர் மாற்றி உருவாக்குகிறார். Ipakatira samdara libra kanadi kana samdara bakatira lekene masamdara bakatira na rigatura bakabara handara lira masamdare. சொல்லுங்க, என்னை உடைத்து உருவாக்குகிற குயவன், என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் என்னை சீரப்பாய் வணைந்திடுவார். என்னை உடைத்து சபரஹந்தரேனா ரேஹந்தீரா சபரஹந்தரே. காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். ஓ கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஓ காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லும், காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும். நான் ஆராதிக்கிற இயேசுவால் காரியம் வாய்க்கும். தேங்க்யூ அப்பா, நன்றி இயேசுவே. ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். அதற்கான ரீதியில் ஆண்டவர் செயல்படுகிறார். ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ரீதியிலே செயல்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறதுல அவரை போல் ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. மனிதர்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிறவர் ஆண்டவர். மனிதர்களுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டு ஆமென் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் கிரகித்திராத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இவ்வளவு பெரிய தேவனை நம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களா செய்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஷபரஹந்தலரபா கராதியாந்தரே லேமா கரானா சந்தரபஹந்தரே. நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி எங்களோடு நீர் பேசினதற்காக, எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிற வேளையிலே அப்பா, நீர் எங்கள் மேல் மனதுருகி எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற வேளையிலே எங்களோடு நீர் இடைப்படுகிறீர், பேசுகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவர். உம்முடைய நல்ல நாமத்தை தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையில மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 49வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். 49வது சங்கீதம். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம்
என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவு என்கிற தலைப்பில் நின்று தான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனை அறிகிற அறிவு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமும் உம்மை ஆராதிக்க, உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை அறிகிற அறிவு என்கிற தலைப்பில் நின்று தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறியும் அறிவு என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆகும். தேவனை அறிகிற அறிவு என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல். இந்த தலைப்பிலேயே அந்த அர்த்தம் இருக்கிறது பாருங்க. தேவனை அறிகிற அறிவு. நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்று நாம் அறிகிறதில்லை. தேவனை அறிகிற அறிவு என்பது எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார், எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்கிற அந்த அறிதல் தான் தேவனை அறிகிற அறிவாய் இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு என்பது ஒரு அசைக்க முடியாத
ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. ஒரு சொத்து, அசைக்க முடியாத ஒரு சொத்து. இந்த உலகத்தில் எல்லாமே இருந்தும் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். ஆமென். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக ஒருபோதும் இறந்து திரிகிறதில்லை. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ இந்த நாளில் தொடர்ந்து நாம் தேவனை அறிகிற அறிவை குறித்து தான் தியானிக்க போகிறோம். தேவனை அறிகிற அறிவினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வாசிக்கலாமா? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி எழுதியிருக்கிறார், நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படின்னு எழுதுகிறார். ஆமென். நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த விசுவாசம் ஏதோ நம்முடைய தலைமுறையில் தோன்றின ஒரு விசுவாசம் அல்ல. பதிலாக அப்போஸ்தலர்களுக்குள்ளே கிரியை செய்த அதே விசுவாசம்தான் இன்றைக்கு நமக்குள்ளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தை துவக்குகிறவர் ஆண்டவர் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய நம்முடைய இயேசுவை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசம் அது தேவனுடைய நீதியால் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பொதுவான விசுவாசத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவான விசுவாசம் என்றால் என்ன? இயேசுதான் தெய்வம் என்று நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை. இயேசுதான் தெய்வம், அவரை அன்றி இந்த உலகத்தில் வேறு ஒரு தெய்வம் இல்லை என்று நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் இருக்கிறது அல்லவா? அந்த விசுவாசம் தான் பொதுவான விசுவாசம். இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நமக்குள்ளே உண்டாயிருக்கிற இந்த விசுவாசம் நம்முடைய கிரியையினால் உண்டானதல்ல. நமக்குள்ளே உண்டாயிருக்கிற இந்த விசுவாசம் நாம் ஏதோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் உண்டானதும் அல்ல. நமக்குள்ளே உண்டாயிருக்கிற இந்த விசுவாசம் யாரோ ஒருவர் இயேசுவை பற்றி சொன்னதினாலும் அல்ல. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் ஆமென் இந்த விசுவாசம் நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்குள்ளே என்ன விசுவாசம் இருந்ததோ அதே விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுதுகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது 2வது வசனத்தில், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு
கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய இந்த பேதுரு நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். தேவனை பற்றி அறிகிற அறிவு என்பது முற்றிலும் வித்தியாசமானது. ஆமென். இயேசுவை யார் என்று கேட்டால் நாம் எல்லாரும் சொல்ல முடியும், நமக்காக இந்த பூமிக்கு வந்தவர், நம்முடைய பாவங்களை சுமந்தவர், நமக்காக இரத்தம் சிந்தினவர், கல்வாரியில் நமக்காக மரித்தவர், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவர் என்று சொல்லி அநேக காரியங்களை நம்முடைய இயேசுவை பற்றி நாம் சொல்லுவோம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு என்பது அப்படிப்பட்டதல்ல. தேவனை அறிகிற அறிவு என்பது முற்றிலும் வித்தியாசமானது. தேவனை ஒரு மனுஷன் அறிய அறிய அவனுக்குள்ளே சமாதானமும் அவனுக்குள்ளே கிருபையும் பெருகிறதா இருக்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறிய 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 நமக்குள்ளே கிருபை பெருகுகிறதா இருக்கும். தேவனை அறிய 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 நமக்குள் சமாதானம் பெருகுகிறதா இருக்கும். நிறைய நேரங்களில் சமாதான குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆண்டவரை பற்றி அநேக காரியங்கள் தெரியும். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு சமாதான குறைவை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இருதயத்திலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்மால் உணர முடிகிறது. சில காரியங்கள் நம்மை அதிகமாக அழுத்துகிறதாய், பாரப்படுத்துகிறதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் தேரும் பொழுது, இயேசுவை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படும் போது நமக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகிறது. ஆமென். கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஒரு ஆசீர்வாதத்தின் வசனத்தை போல் நமக்கு காணப்பட்டாலும் இந்த வசனத்திற்குள்ளே ஒரு அபாயம் உண்டு. கிருபை உன்னை விட்டு விலகிவிடக்கூடாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் நினைக்கலாம், ஒரு மனுஷனை விட்டு கிருபை விலகுறதற்கான வாய்ப்புகள் உண்டா என்று சொல்லி. ஆம், ஒரு மனுஷனை விட்டு கிருபை விலகுகிறதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. வேதத்திலே ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் சவுல். தாவீதுக்கு முன்னாக இருந்த அந்த ராஜா. ஆமென். அந்த ராஜாவை விட்டு ஆண்டவர் தம்முடைய கிருபையை விலக்கினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தாவீதினிடத்தில் ஆண்டவர் பேசும்போது இப்படி சொன்னார், உனக்கு முன்னிருந்த சவுலை விட்டு என்னுடைய கிருபையை விலக்கினது போல என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஆமென். சவுலை விட்டு ஆண்டவர் தம்முடைய கிருபையை விலக்கினார். கிருபை விலக்கப்பட்ட அந்த சவுல் அந்த சிங்காசனத்திலே அமர்ந்து ராஜ்யபாரம் செய்தான். ஆனால் அதை ஒரு திருப்திகரமாய் அல்லது ஒரு சரியான ரீதியிலே அவன் அதை செய்ய முடியவில்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நாம் கிருபை இழந்தவர்களாய் மாறிவிடக் கூடாது. கிருபையிலே பெருகுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். நாளுக்கு நாள் கிருபையின் மேல கிருபை, பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம், சமாதானத்தின் மேல சமாதானம் அடைகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவினாலே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை அறிகிற அறிவினால் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதான குறைவோடு தேவ பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை அறிய துவங்க வேண்டும். அவரை அறிய 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 உங்களுக்குள்ளே சமாதானம் பெருகும், உங்களுக்குள்ளே கிருபை பெருகும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. அடுத்ததாக 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆமென். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்த தேவன். ஆண்டவர் எப்படி நம்மை அழைத்தார்? அவர் தம்முடைய மகிமையினாலே நம்மை அழைத்தார், தம்முடைய காருண்யத்தினாலே நம்மை அழைத்தார். ஆமென். அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய
மிகப்பெரிய ஒரு விலையை ஆண்டவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நம்மை அழைத்த அந்த அழைப்பு என்பது சாதாரணமானது அல்ல. நமக்காக கொடுக்கப்பட்ட விலை என்பதும் சாதாரணமானதல்ல. மகிமையினால் ஆண்டவர் நம்மை அழைத்தவர். ஹல்லேலூயா. தம்முடைய காருண்யத்தினால் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். காருண்யம் அப்படின்றது என்ன? ஆமென், புகழ் அப்படின்னு அர்த்தம். ஆமென், அவருடைய புகழ்ச்சியினாலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், நாம் எவ்வளவு அவருக்கு முக்கியமானவர்கள் என்று அவர் உணர்ந்திருந்தால் தம்முடைய மகிமையினாலே நம்மை அழைத்திருப்பார் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென், அப்படி நம்மை அழைத்த தேவனை நாம் அறியும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பக்தியை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? அநேக நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், ஆமென், ஏன் எனக்குள்ளே தேவ பக்தி இல்லை? ஏன் என்னால் ஆண்டவரை உண்மையாய் தேட முடியவில்லை? ஏன் என்னால் உண்மையாய் ஜெபிக்க முடியவில்லை? ஆமென். ஆலயத்தில் இருந்து நான் ஆண்டவரை தேடுகிறது போல என்னுடைய வீட்டிலும் ஏன் நான் ஆண்டவரை தேட முடியவில்லை என்று சொல்லி அநேக நேரத்திலே நமக்குள்ளே எழுப்புகிற ஒரு கேள்வி அது. நமக்குள்ளே அந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்வோம். ஏன் எனக்குள் அந்த தேவ பக்தி இல்லை என்று சொல்லி நாம் கேட்க முடியும். ஆனால் தேவனை ஒரு மனுஷன் அறிய 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 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அந்த அறிவு நமக்கு தருகிறது. ஆண்டவரை நாம் அறிய துவங்கும் போது, ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ள துவங்கும் போது, நம்முடைய தேவ பக்திக்கு தேவையான அனைத்தையும் அந்த அறிவு நமக்கு தருகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நீங்கள் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு வாழ விரும்புகிறீர்களா? தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா? ஒரு பக்தியுள்ள ஜீவியம் செய்ய விரும்புகிறீர்களா? ஆனால் ஜீவியம் செய்ய விரும்பியும் உங்களால் ஒருவேளை முடியாமல் இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆமென். நீங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர வளர வளர, ஆமென், தேவ பக்திக்கு தேவையான அனைத்தையும் அந்த ஞானம் நமக்கு தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் பாருங்க, ஞான ஸ்நானம் பெற்றிருப்பார்கள், ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருப்பார்கள், ஆலயத்திற்கு போகிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சுபாவம் இன்னும் மாற்றப்படாமல் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சில நேரங்களிலே ஆமென், நமக்குள்ளும் சில சுபாவங்கள் அப்படி மாறாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். நம்மை தாமே நாம் பரிசோதித்து பார்ப்போம். ஆமென். சில நேரங்கள் அப்படிப்பட்ட சில காரியங்களை நான் அப்படி செய்திருக்க கூடாது, அப்படி பேசி இருக்க கூடாது, அப்படி சிந்தித்திருக்க கூடாது என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாமே ஆமென் யோசித்து கொண்டிருப்போம். அந்த தேவ பக்திக்கான காரியங்கள் அங்கே குறைகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நாம் அறிய 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 தேவ பக்திக்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவருடைய அறிவு நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள துவங்க வேண்டும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவரை பற்றின காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்தி ஆண்டவரை பற்றிய அறிவில் வளர்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆமென், தேவ பக்திக்கு தேவையான அந்த எல்லா காரியங்களையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. உங்களை அழைத்த தேவன், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமென். நம்மை ஆண்டவர் எங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் இருளில் இருக்கிறவர்கள் அல்ல. நம்மேல் இருளின் ஆதிக்கம் இல்லை, நம்மேல் இருளின் அதிகாரம் இல்லை. பதிலாக ஆச்சரியத்தின் ஒளியினிடத்திற்கு ஆண்டவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இருளின் அதிகாரத்திற்கு கீழே இல்லை, நான் ஆச்சரியத்தின் ஒளியினிடத்தில் இருக்கிறேன்? ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஆச்சரியத்தின் ஒளியினிடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். மார்வலஸ் லைட், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அப்படி நம்மை அழைத்த அந்த தேவன் அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் இந்த நித்திய ஜீவ பாதையிலே அநேக சோதனைகள் உபத்திரவங்கள் நமக்கு வரலாம், ஏளனமான பேச்சுகள் நமக்கு வரலாம், ஆமென், சில இழப்புகள் கூட நமக்கு நேரிடலாம். அப்படி இருந்தாலும் இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவினாலே அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கடையில் தான் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் கிடைக்கும் என்பது போல ஆண்டவரை அறிகிற அறிவினால் மட்டுமே சில காரியங்கள் நமக்கு கிடைக்கும். தேவ பக்தி என்பது ஆண்டவரை அறிகிற அறிவினால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஆமென். இந்த நித்திய ஜீவனுக்கான இந்த பாதையில, ஆமென், பரலோகத்தை சுதந்தரிக்கும்படி ஓடுகிற இந்த பாதையில நமக்கு தேவையான சமாதானத்தை, நமக்கு தேவையான நிம்மதியை, நமக்கு தேவையான எல்லா அனுகூலத்தையும் அவரை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனை அறிகிற அறிவினாலே இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு நாம் தப்புகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக நாம் ஆண்டவரை அறிகிற காரியத்தில் நாம் கவனம் செலுத்தாவிட்டால் தேவையில்லாத உலக காரியங்களில் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடும். அதனால தேவனை அறிகிற அறிவினாலே இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தப்புகிறோம். ஆமென். நிறைய நேரங்களில் மனிதர்கள் பீடிக்கப்படுகிறது அல்ல கட்டப்படுகிறதான ஆமென் காரியங்கள் இப்படி உலகத்தில் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமானதாக இருக்கிறது. தேவனை விட்டு பிரிப்பதற்கு பிசாசானவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு யுக்தியை அவன் கையாளுகிறான். எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரே விதமான டிஸ்ட்ராக்ஷனை அவன் பிரயோகப்படுத்துகிறதில்லை. ஒவ்வொரு மனிதர்களிடத்திலுமே ஒவ்வொரு வித்தியாசமான காரியத்தை அவன் பிரயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்புவதற்கு அவரை அறிகிற அறிவு நமக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிய இப்படிப்பட்ட கேடுகளுக்கு, உலகத்தின் கேடுகளுக்கு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்பி ஜீவிக்க அது வழிவகுக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரங்களிலே நாம் இப்படி யோசிக்க கூடும், பிற மனிதர்களுக்கும் நமக்கும் ஏதோ வித்தியாசம் இல்லாதது போல வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி. இயேசுவை ஒரு மனுஷன் அறியத்தான், இயேசுவை தெரிந்து கொள்ளத்தான் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை அறிகிற அனுபவத்திற்குள்ளாக போக அந்த ஆழத்திற்குள்ளாக செல்ல இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுகளுக்கு தப்பி ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பயபக்தியுள்ள ஒரு ஜீவியத்தை நம்மால் செய்ய முடியும் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, தேவனை அறிகிறதுனால நடக்கிற அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகிறோம். தேவனை அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிற அடுத்த நன்மை என்னவென்று சொன்னால், திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திவ்ய சுபாவம் என்றால் என்ன? That we might be the partakers of the divine nature. Amen. திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகிறோம். எப்போ? தேவனை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்படும் போது. Amen. தேவனை அறிகிற அறிவிற்காக நம்மை விட்டு கொடுக்கும் போது. இந்த திவ்ய சுபாவம் என்றால் என்ன? Amen. திவ்ய சுபாவம் என்றால் ஆண்டவரை தரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். Amen. நம்முடைய கண்கள் மூலமாக ஆண்டவர் பார்க்கவும், நம்முடைய வாய் மூலமாக ஆண்டவர் பேசவும், நம்முடைய கைகளின் மூலமாக ஆண்டவர் செயல்படுகிற அந்த அனுபவத்தை தான் திவ்ய சுபாவம் என்று நாம் அழைக்கிறோம். வேதத்திலே பல மனிதர்களை ஆண்டவர் அப்படி பயன்படுத்தி இருக்கிறார். பிலிப்புவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போனார். பவுலின் கைகளினாலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தருடைய கை என்று இருந்தாலும்
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலினுடைய கையினால ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த திவ்ய சுபாவம் என்று சொல்லப்படுகிற இந்த அனுபவம், அதுதான் ஆண்டவரை தரித்து கொள்ளுதல். ஆமென். முழுவதுமாக ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே செல்லுதல். ஆமென். தேவ பிள்ளைகள், நாம் இந்த அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எப்போ நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது தான் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த முடியும். ஆமென். அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகுதல் என்பது, அவர் நம்முடைய வாயை பயன்படுத்தி பேசுவது, அவர் நம்முடைய கண்களை பயன்படுத்தி பார்ப்பது, அவர் நம்முடைய கைகளை பயன்படுத்தி ஆமென் அவருடைய காரியங்களை செய்வது, நம்முடைய நினைவுகளை அவர் பயன்படுத்தி அவருடைய யோசனைகளை நமக்கு தருவது, இதுதான் திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகுதல். ஆமென். தேவனை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகிறது. ஆமென். இச்சையினால் உலகத்திற்குண்டான கேட்டுக்கு நாம் தப்புகிறோம். ஆமென். தேவபக்திக்குரிய யாவற்றையும் அவரை அறிகிற அறிவு நமக்கு தந்தருள்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். கர்த்தரை குறித்த அறிவிலே, அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலியை பார்க்கிலும், அதாவது ஆராதனையை விட ஆண்டவர் எதை விரும்புகிறாராம்? தேவனை அறிகிற அறிவை அவர் விரும்புகிறார். நாம் செலுத்துகிற ஆராதனையை விட, நாம் ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனையை விட, நாம் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அந்த நாட்களிலே, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இந்த வசனம் எழுதப்பட்ட அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். சரியான நேரத்திற்கு ஆண்டவரை ஆராதிப்பார்கள், சரியானபடி ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமானது தேவனை விட்டு மிகவும் தூரமானதாக காணப்பட்டது. அப்போ ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமென். பலியை அல்ல, ஆராதனைகளை அல்ல, தகன பலிகளை அல்ல, ஆமென், அதை விட தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். ஆமென். சரியாக ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் தான், சரியாக ஆலயத்திற்கு செல்லுகிறவர்கள் தான். ஆனால் தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் குறைவுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்தில் அதிகமாய் கவனம் செலுத்தினாலும் ஆண்டவர் நம்மை குறித்து எதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாம் தேவனை அறிகிற அறிவில் வளர்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஆண்டவரை அறியவில்லை என்றால் வருகிற அபாயங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரை ஒரு மனுஷன் அறியாதிருக்கும் போது என்ன விதமான அபாயங்கள் அந்த மனுஷனுக்கு வருகிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஏலியினுடைய குமாரரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இருவர், ஆமென், ஓப்னி பினகாஸ் என்கிற இருவர் அவனுக்கு பிள்ளைகளாயிருந்தார்கள். அவர்கள் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் 2 பேரும் அங்கு இருந்து செய்த காரியங்கள் தேவனுடைய பார்வையிலே மிக பெரிய பாவமாயிருந்தது. அவ்வளவு பெரிய அக்கிரமங்களை அவர்கள் இருவரும் செய்து கொண்டிருந்தார்கள். தேவனை அறியாததினால அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாயிருந்தார்கள். இந்த 2 பேரும், ஒப்னி பினகாஸ் என்கிற இந்த 2 பேரும்
ஆசரிப்பு கூடாரத்தில், அந்த வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற அந்த பலிபீட தண்டையில் அவர்கள் நிற்கிறார்கள். ஆமென். பலி செலுத்துகிற காரியத்தில் அவர்கள் தான் முக்கியமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் பலி செலுத்துகிற காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். அங்கே இருந்து வருகிற ஜனங்கள் எல்லாரும் அந்த பலி செலுத்துகிற பொருட்களை அவர்களிடத்தில் தான் கொடுப்பார்கள். ஆலயத்திலே இருக்கிறவங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, ஆமென், முக்கியஸ்தர்களாய் இருக்கிறவங்க, அவங்க ஆண்டவரை அறியவில்லை என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியத்தை நம்ம யோசிக்கும் போது, ஒரு மனுஷன் ஆலயத்திலே எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், ஆமென், அவன் தேவனை அறியவில்லை என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவில் வளரவில்லை என்று சொன்னால், ஆமென், தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே செயல்படக்கூடும், தேவனுக்கு விரோதமான சிந்தையிலே இருக்கக்கூடும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடும். ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்தும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறதுனாலே, ஆமென், தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், தேவனுடைய நன்மைகளை பெறுகிறோம். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிறதோடு மட்டுமல்ல, ஆண்டவரை அறிகிற அறிவிலே நாம் அதிகமாக வளர வேண்டும். ஒரு வாரத்திற்கு 168 மணி நேரங்கள் உண்டு. 168 மணி நேரங்கள். அந்த 168 மணி நேரத்தில் ஒரு சில மணி நேரம் மட்டும்தான், ஒரு 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் மட்டும்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம். மற்ற நேரங்கள் எல்லாம் நம் வீட்டில் தான் இருக்கிறோம், நம்முடைய வேலைகள் செய்கிறோம். அந்த நேரத்திலே நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறதுனால, அவருடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே, ஆமென், நாம் தேவனை அறிந்து விட்டோம் என்று அர்த்தம் அல்ல. நாம் தேவனை தொடர்ந்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இவர்களை குறித்து சொல்லுகிறார். ஆமென். பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த சம்பவம்லாம் சொல்லிட்டு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லுகிறார். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதி வைத்த விதத்தை பாருங்க. ஆமென். இவர்களை குறித்து சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்திலே சாமுவேலை குறித்து சொல்லுகிறார். ஒரு சிறிய ஒரு பையன், ஆமென், அவனை குறித்து அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான். ஆமென். அவர்கள் பேலியாளின் மக்கள், பேலியாளின் பிள்ளைகள். இங்கே சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்னே பணிவிடை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். கர்த்தரை அறிகிற காரியத்தில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்பதாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாருங்க, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ, நிறைய காரியங்கள் லாபமாயிருந்தவைகள் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி பெருமை பாராட்டுகிறதுக்குரிய எத்தனையோ ஆமென் காரியங்கள் உண்டாயிருந்தது. அப்படி லாபமாயிருந்த எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை, அந்த வார்த்தையை பாருங்க, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, ஆண்டவரை அறிகிற அந்த காரியத்திற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமென். அநேக காரியங்களை செய்ய முடியும், அநேக காரியங்களை போய் செய்திருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனை பாருங்க, ஆமென், லாபமாய் இருந்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆமென். எதற்காக? ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியாததா? ஆமென். அவருக்கு தெரியாதது என்று அல்ல, ஆண்டவரை அறிகிற அந்த அனுபவம் என்பது அறியத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிருபைகளும் இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் பெறுகிறதா இருக்கும். ஆமென். ஆண்டவர் அறியதான் பரிசுத்த ஜீவியம் நமக்கு அதிகமாக வரும். ஆண்டவர் அறியதான் பாவத்தை விட்டு
விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகி போவோம். ஆண்டவரை அறிகிற ஒரு மனுஷன் தான் பாவத்தை பார்த்து ஆமென் அதற்கு பக்கத்தில் போகாமல் ஆமென் அதை உதறிவிட்டு போகிறவனாய் இருப்பான். ஆமென் பாவத்தோடு எந்த ஒரு சம்பவம் அவனுக்கு கிடையாது. ஆமென் இயேசுவை அறிகிற அறிவினாலே இப்படிப்பட்ட கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென் ஆமென். சில காரியங்களை இழக்க நேரிடும். ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக சில காரியங்களை இழக்க நேரிடும். அப்படி நாம் இழந்து தான் ஆமென் ஆண்டவரை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம், ஆண்டவரை அறிவதற்கு அதிகமான நேரத்தை நாம் செலவிட நேரிடலாம். ஆமென். அப்படி நாம் நேரத்தை கொடுத்து அவரை நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக 4 நிலையிலே நாம் தேவனை அறிய வேண்டும். 4 வித்தியாசமான நிலைகளிலே நாம் தேவனை அறிய வேண்டும். முதலாவதாக நாம் இதுவரை தியானித்தபடி தேவனை அறிகிற அறிவு. அடுத்ததாக தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அடுத்து மூன்றாவதாக தேவனுடைய வழிகளை அறிகிற அறிவு. நான்காவதாக தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு. 4 வித்தியாசமானது. முதலாவது தேவனை அறிகிற அறிவு, இரண்டாவது தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு, மூன்றாவது தேவனுடைய வழிகளை அறிகிற அறிவு, நான்காவது தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு. இப்ப முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற தேவனை அறிகிற அறிவை நாம் இதுவரை பார்த்தோம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு என்னவென்று சொன்னால், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். அதன் மூலமாக நமக்கு சில நன்மைகளும் தேவையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. அடுத்ததாக அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஆமென். நாமே ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இதை செய்ய வேண்டும் என்று அல்ல. ஆமென். தேவனுக்கு சித்தமானது என்ன, தேவனுடைய பாதை எது, தேவனுடைய வழிகள் எது, தேவன் எதன் மேல் விருப்பமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை குறித்து உங்களுக்கு குழப்பம் உண்டாகும் போது நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே ஆமென் எங்களை நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஏதோ ஒரு சிறிய ஜெபத்தின் மூலமாக அது வெளிப்படாது. ஆமென். சில நேரங்களில் சில நாட்கள் கூட நீங்கள் அமர்ந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அடுத்து மூன்றாவது தேவனுடைய வழிகளை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மோசே இப்படி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்று சொல்லி மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வசனங்களுக்கு முன்பாக நாம் தியானித்து பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயின் இடத்தில் சொல்லுவார், ஆமென், நான் இந்த ஜனங்களோடு செல்ல மாட்டேன், ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்போ மோசே சொல்லி ஜெபித்த வார்த்தைகள் தான் இந்த வசனம். ஆண்டவர், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவும் என்று மோசே கேட்கிறதை பார்க்கிறோம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் அந்த பார்வோனுடைய பிடியில் இருந்து கர்த்தருடைய வல்லமையினாலே அழைத்து கொண்டு வந்தவர் தான் இந்த மோசே. அழைத்து கொண்டு வருகிற அந்த வழியில் நிறைய குழப்பங்கள் இருந்தது, நிறைய சவால்கள் இருந்தது. ஆமென். சில சூழ்நிலையில் ஆண்டவர் ஜனங்களை ஆமென் கடலின் வழியாக ஆண்டவர் அங்கே வழி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய வழிகளை அறிந்து தான் மோசே என்ன செய்து வந்திருக்கிறார், ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தான் நினைத்த ஒரு வழியில் 40
லட்சம் பேரையும் நடத்திவிட முடியாது. தான் யோசித்த ஒரு வழியினூடாய் அந்த ஜனங்களை கொண்டு போய்விட முடியாது. ஆமென். ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவரே, நான் எந்த வழியிலே போக வேண்டும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிற பழக்கமுடையவராய் இருந்திருக்கிறார் இந்த மோசே. ஆமென். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் எந்த வழியிலே நான் போகணும்னு நீங்க விரும்புறீங்க, நீங்க சித்தமா இருக்கிறீங்க, அந்த வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். மோசே அப்படி கேட்கிற ஒரு பழக்கமுடையவராய் இருந்தார். ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கிற ஒரு பழக்கமுடையவராய் மோசே இருந்திருக்கிறார். ஆமென். எதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே வழிகளை கேட்க வேண்டும்? ஏனென்றால் நம்முடைய வழிகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது. பூமிக்கு வானம் உயர்ந்ததாய் இருக்கிறது போல ஆமென் அவருடைய வழிகளும் ஆமென் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உயர்வான வழியில் ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு உம்முடைய வழியை காண்பியும், நான் எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இது தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளுகிற அறிவு. அடுத்ததாக தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்திலே 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் சத்தியத்தை அறிகிற அறிவு. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்த உடனே ஆமென் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோமா? ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரிந்து விட்டதா? உடனடியாக நாம் ஆண்டவரை அறிகிற அறிவிலே, சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். வசனத்தை குறித்த வெளிப்பாடுகள் நமக்கு உண்டாக வேண்டும். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரியாக பேசினார் என்கிற வெளிப்பாடுடைய கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும். அதுதான் சத்தியத்தை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லி ஜெபிக்கிறது போல, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதுபோல நாம் தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது எல்லாவற்றையும் ஆண்டவரை அறிகிற அறிவில் எப்படி நாம் வளர முடியும் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது: நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்க அமர்ந்திருந்தாதான் ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை அறிகிற அறிவில் நாம் வளருகிறதற்கு ஆமென் நாம் அமர்ந்தால் மட்டுமே அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, உம்மை பற்றிய அறிவினாலே, உம்மை அறிந்து கொள்ளுகிற அறிவினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கும் போது, சத்திய வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் அவரை அறிகிற அறிவினாலே நம்மை நிரப்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனை அறிகிற அறிவினாலே நமக்கு என்னெல்லாம் உண்டாகிறது? முதலாவது ஆமென் கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. இரண்டாவது என்ன உண்டாகிறது என்று சொன்னால், ஆமென் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது ஆண்டவரை அறிகிற அறிவின் மூலமாக. அடுத்ததாக இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மால் தப்ப முடிகிறது தேவனை அறிகிற அறிவினாலே. அடுத்ததாக திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகிறோம் தேவனை அறிகிற அறிவினாலே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் பலிகளை பார்க்கிலும், ஆராதனைகளை பார்க்கிலும் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக பார்த்தோம், 4 நிலைகளிலே நாம் தேவனை அறிய வேண்டும். தேவனை அறிகிற அறிவு, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு, தேவனுடைய வழிகளை அறிகிற அறிவு, தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு என்று சொல்லி 4 நிலையிலே நாம் பார்த்தோம். ஆமென். ஆண்டவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவதற்கு நம்மை விட்டு கொடுக்க
கொடுக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதை நம்மால பார்க்க முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் ஆமென் அவரை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் பலிகளை அல்ல, தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் எதை விரும்புகிறார் என்று சொன்னால் நாம் அவரை அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவரை அறிகிற அறிவிலே அதிகமாக வளர்ந்து தேர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருவதற்கு நம்மை விட்டு கொடுத்து சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை அறிகிற அறிவிலே நான் வளருகிறதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வீராக. உம்மை அறிகிற அறிவிலே நான் வளருகிறதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டுவீராக. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் எங்கள் நடுவிலே ஆண்டவரே நீர் செயல்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் வந்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் தியானித்ததின்படி ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளருகிறதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் கவனம் செலுத்த தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை அநேக காரியங்களிலே ஆண்டவரை நாங்கள் அறியாமல் இருக்கிறதுனால ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிறோம், சமாதான குறைவுகளை பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த நாட்கள்ல ஆண்டவர் உம்மை அறிவதின் மூலமாக அவைகளில் எல்லாம் நாங்கள் நிறைவுள்ளவர்களாகத்தக்க ரீதியில் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், உம்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரை வளருவதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் உடைய சமூகத்திலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிக நேரங்கள் இதிலே கவனம் செலுத்த தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ஆண்டவரை ரட்சிக்கப்படுவது உம்முடைய சித்தம். இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை சத்தியத்தை அறிகிற அறிவடைவதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை தேவன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் தொடுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஆராதனையில் இணைந்த கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களை முயற்சிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.